எழட்டும் ராவண கோட்டம், அடங்கட்டும் சனாதனிகளின் கொட்டம் என்ற முழக்கத்தோடு தமிழ் தேசிய கூட்டணி ஒருங்கிணைத்திருக்கும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு, திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தோழர்களே, நமக்கெல்லாம் சுயமரியாதை பாய்ச்சிய தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார், அவருடைய கடைசி கூட்டத்தில் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வருகிறது. டி நகரில் கடுமையான வயிற்று வலியுடன் அவர் பேசியது, அவன் பண்பாடு வேறு, நம் பண்பாடு வேறு. கடைசி தருணத்தில் இறப்பதற்கு முன்பு சொல்லிவிட்டு சென்றார். தோழர்களே, எதற்காக திருமுருகன் தோழர் எங்களை அழைத்தார் என்ற ஒரு யோசனை இருந்தது. ஒருவேளை காஞ்சியில் இருப்பதால் சங்கர மடத்தை இவர்கள் ஒரு வழி செய்வார்கள் எப்படியும் என்ற எண்ணத்தில் தான் அழைத்திருப்பார் போல் இருக்கிறது. தோழர்களே, எங்க மகேஷ் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் வாய எப்படி சங்கராச்சாரியா கூப்பிடுவாங்கன்னா ஊத்த வாயன்னு தான் கூப்பிடுவாங்க. திங்கர் குமார் அதுக்கு மேல சொல்வார்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் ஊத்த வாயன். அதாவது இங்க இப்படி ஒரு கோரிக்கை, அங்க எப்படி ஒரு கோரிக்கை வைப்போம்னா, சங்கர மடத்தை பொது கழிப்பிடமாக்க வேண்டும். அப்படிதான் எங்களுடைய கோரிக்கை இது நாள் வரை இருந்து வந்தது. தோழர்களே, அதாவது அவன் பண்பாடு வேறு அப்படின்றத ஒரு சிம்பிளா ஒரே ஒரு சம்பவத்துல சொல்லலாம். அந்த ஜெயேந்திர சரஸ்வதிகளை கைது பண்ணி கூட்டு வராங்க. அப்ப ராத்திரி நடு இரவு கிட்டத்தட்ட 1:30 மணி இருக்கும். 1:30 மணிக்கு நக்கீரன்ட்டு செய்தி வருது. மக்கள் மன்ற தோழர்கள்லாம் அங்க அந்த ராத்திரி அர்த்த ராத்திரியில போய் பெண்கள்லாம் நாங்கெல்லாம் கூட சேர்ந்து முழக்கம் விடுகிறோம். இந்த ஆளை நல்லா உள்ள வைங்க அப்படின்னு அந்த கைதை வரவேற்கிறோம். தோழர்களே, அப்ப திடீர்னு போலீஸ்காரன் வாழை இலையை தூக்கிட்டு போறான். எதற்குடா வாழை இலையை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னா, அவர் அதில் தான் மலம் கழிப்பாராம். என்ன பண்பாடு பாருங்கள் தோழர்களே. அந்த ஜெயேந்திரன் மிக மோசமான ஆள் என்பதை எப்ப பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு கிராமம் கூத்திரம்பாக்கம் என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த கூத்திரம்பாக்கம் மக்கள் தீண்டாமையை எதிர்த்து தொடர்ந்து போராடி வந்தார்கள். கூத்திரம்பாக்கம் கிராமத்துல ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் வழிபாட்டு உரிமை கேட்டு அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். ஒரு பொது குளத்தில் அவங்க மீனை பிடிக்க முடியல, 19 பேரை வெட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கிறது. அப்ப அந்த மக்கள் வழிபாட்டு உரிமை கேட்டப்ப அந்த சங்கராச்சாரி சொன்ன வார்த்தைகள், சாமி உங்க தெருவுக்கெல்லாம் வந்ததுன்னா காலரா பேதி வந்துடும் உங்களுக்கெல்லாம். அதனால நீங்களாம் அழுக்கானவர்கள், தலித் மக்கள் அழுக்கானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்டே விட்டார் அந்த ஆள். அது மட்டுமல்ல தோழர்களே, அப்ப எங்க இவங்க இஸ்லாம் மதத்துக்கு மாறிடுவார்களோ என்ற பயத்தில் ஜெயேந்திரர் அவருடைய அழுத்தத்தில் தான் மதமாற்ற தடை சட்டம் வந்தது அப்பொழுது. அது மட்டுமல்ல, இப்ப சொல்லுவாங்க ஜெயேந்திரர் தான் அப்படி அப்படின்னா, மகா பெரியவாள் நடமாடும் தெய்வம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுலே மோசமான ஆளு பெரியவாள் தான். சனாதனத்தினுடைய மொத்த ரூபத்தையும் அவரிடம் பார்க்கலாம். பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கக்கூடாது, கோயிலுக்குள் தலித் மக்கள் நுழையக்கூடாது, இப்படி பல்வேறு விஷயங்கள். காந்தியை மிரட்டி இருக்கிறாரு, ஏன் அம்பேத்கரையே மிரட்டி இருக்கிறார். அம்பேத்கர் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்து சட்ட மசோதா கொண்டு வந்த போது இவர் பெண்களை எல்லாம் கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் எதுக்கு சொத்துரிமை, எங்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பெண்களையே பிரெயின் வாஷ் பண்ணி தந்தி அனுப்ப வைத்து அங்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வைத்தவர் இந்த பெரியவாள். நேற்று பார்த்தோம் நம்ம ஒரு சம்பவம், கவர்னர் டென்ஷனா ஏஞ்சி நடந்து போற ஒரு சம்பவத்தை பார்த்தோம் தோழர்களே. தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் அவர் பாடினாலே எரியுது போல இருக்கு. அதுபோல் தான் அந்த சின்ன வாழ்க்கு வாழ பெரியவாள்னு சொல்லுவாங்களே, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய போது அவர் மோன நிலையில இருந்தாராம். அவர் எழுந்திருக்க மாட்டாராம், அவர் மோன நிலையில இருப்பாராம். அது மாதிரி தோழர்களே, இந்த சங்கராச்சாரி அப்படின்றது இன்றைக்கு அங்க எப்படி இருக்கிறது. இப்ப சமீபத்துல கடந்த மே மாதம் நினைக்கிறேன், மே மாதத்தில் அவருக்கு பதவி கொடுத்தார்கள். அந்த நாளன்று திராவிட விடுதலை கழகம் அங்க மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. இன ஒதுக்கல் செய்யும் பால பெரியவாவை கண்டித்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அம்பலப்படுத்தினார்கள் தோழர்களே.
அதாவது நாம் இப்பொழுது எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கோம், எதற்காக இந்த மாதிரியான பரப்புரைகள் தேவைப்படுகிறது என்பதை ஏற்கனவே பேசிய தோழர் கூட சொன்னார். எப்படி ஒரு அயோத்தியில் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை, ஒரு மத நல்லிணக்கத்தை குலைத்தார்களோ அதுபோல் இங்கேயும் வந்து திருப்பரங்குன்றத்தில் செய்யணுன்ற வெறியில வந்து குதித்து கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே. ஜிஆர்எஸ் பார்த்தாலே எல்லாருக்கும் வந்து என்னது, இவன் தான் சனாதனத்தினுடைய, இந்த நீதிபதி தான் சனாதனத்தினுடைய மொத்த ரூபமோ உச்சமோ அப்படின்ற தோன்ற அளவிற்கு சுவாமிநாதன் வந்து ஒரு நீதிபதியா இல்ல ஒரு ஆர்எஸ்எஸ் ரவுடியான்னு கேள்வி கேட்டு ஒரு புத்தகம் கீழே காட்டுல கூட வந்திருக்கு. அதை கூட தடை செய்திருக்கிறார்கள் போல இருக்கு தோழர்களே. அந்த அளவிற்கு அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, 8 கோடி மக்கள் தேர்வு செய்த சிஎம்ஐ விட தனக்கு தான் ஒட்டுமொத்த அதிகாரமும் இருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாத்தையும் தானே, அதாவது ஒரு நீதிபதியாக நீதிபதியினுடைய வேலையும் செய்யணும், ஒரு நிர்வாகத்துறையினுடைய வேலையும் செய்யணும், ஒரு சட்டம் இயற்றுபவனுடைய வேலை செய்யணும். ஒரு அதிகார பிரிவு என்பது அரசமைப்பு சட்டத்தினுடைய முக்கிய கூறு. அதையெல்லாம் மதிக்காமல் ஜிஆர்எஸ் இயங்குவதை பார்க்கும் பொழுது, இவரை இயக்குவது ஆர்எஸ்எஸ், இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கூட்டம் என்பது இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் தோழர்களே. எப்படி நீதிபதிகள் வந்து உண்மையா செயல்படுற நீதிபதிகள், முரளிதர்லாம் இருக்கிறாரு, நீதிபதி முரளிதர் வந்து டெல்லியில வந்து சிஐஏ போராட்டம் நடந்த போது அனுராக் தாக்கூர் வெறுப்பு பேச்சை கண்டித்து அந்த ராத்திரியே அவர் என்ன பண்ணார், ஒரு எஃப்ஐஆர் போடணும்னு சொன்னார். ஆனா அந்த நீதிபதிக்கு என்ன நடந்தது, உடனடியா அவரை தூக்கி பணியிட மாற்றம் செய்தார்கள் தோழர்களே. அது மாதிரி இந்த லோயாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், குரேஷிக்கு என்ன நடந்தது, இப்படி அடுக்கடுக்காக நேர்மையான நீதிபதிகளுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறோம் தோழர்களே. இன்னைக்கு மதச்சார்பின்மை, கூட்டாட்சி போன்ற அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் எல்லாம் காலியாயிட்டு இருக்குது. அதாவது நமக்குள் அம்பேத்கரிஸ்ட், பெரியாரிஸ்ட், உங்களுக்குள்ளேயே ஒரு அடிக்கடி ஒரு சர்ச்சை வரும். அதாவது எல்லாமே இருக்கு கான்ஸ்டியூஷன்ல அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இல்ல, இது தனி உடைமையை பாதுகாக்கிறது, ஆகையால் இந்த கான்ஸ்டியூஷனை நாம் இன்னும் மெருகேற்ற வேண்டும் என்று கம்யூனிஸ்டுகள் சொல்வார்கள். பெரியாரிஸ்டுகள் சொல்லுவாங்க, மத உரிமையை பாதுகாக்கிறன்ற பெயர்ல இது சாதியை பாதுகாக்கிறது, ஆகையால் பெரியார் வந்து சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினார், அது மிகச்சரியானது என்று பெரியாரிஸ்டுகள் சொல்வார்கள். அம்பேத்கரிஸ்டுகளை கேட்டா, தலித் மக்கள் சொத்துரிமை வைத்துக் கொள்வதற்கே உரிமை இல்லாத காலம் இருந்தது, எங்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அம்பேத்கர் சொத்துரிமையை வந்து ஒரு அடிப்படை உரிமையாக வைத்தார். இப்படி பார்வைகள் வெவ்வேறு, நோக்கம் ஒன்று என்றாலும் பார்வைகள் வெவ்வேறு விதமாக இருந்தது. ஆனால் உண்மையில் இந்த அரசமைப்பு சட்டம் போதாது. இருக்கிற பெயரளவுக்கு ஒரு ஜனநாயகம், அவ்வளவுதான். இதை காப்பாற்றுவதற்கே நமக்கு என்னவா இருக்குது, எல்லாம் அடிப்படையா ஃபண்டமெண்டலி ராங், எல்லாமே தப்பா இருந்த ஒரு காலத்திலிருந்து அம்பேத்கர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு படி மேலே கொண்டு வந்து நமக்கு அடிப்படை உரிமைகளை கொடுத்திருக்கிறார் தோழர்களே. ஆனால் அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, அதுதான் நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இந்த இளைய தலைமுறைக்கு இது எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். இந்த திராவிட இயக்கம் என்னென்னலாம் பெற்றுக் கொடுத்தது, பெண்களுக்கு சொத்துரிமையா இருக்கட்டும், இருமொழி கொள்கை விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து இடஒதுக்கீடு, தமிழகம் வந்து 69% இடஒதுக்கீடு பெற்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல நான் பார்த்திருக்கேன் சுயமரியாதை திருமணத்துக்கு, அதாவது இந்து மேரேஜ் ஆக்ட்ல 7A ஒரு செக்ஷன் உண்டு. எந்த சடங்குகளும் இல்லாமல் ஒரு சுயமரியாதை திருமணம் செல்லும். இந்த சட்டம் மற்ற இதர மாநிலங்கள்ல இருக்கான்னு பார்த்தா இல்ல. ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் சொல்றாரு, நாங்களாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு தான் போகணும், இங்க இந்த மாதிரியான ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் உள்ளது போல் கிடையாது. எப்படி இருக்கு பாருங்களேன். இந்தியா முழுக்க ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக திராவிட இயக்கத்தால் தமிழ்நாடு விளங்கி இருக்கு தோழர்களே. ஆக இந்த நிலைமை வந்து இப்ப பாஜகவுக்கு வந்து தமிழ்நாட்டின் மீது ஒரு குறி, எப்படியாவது இவர்களை என்ன பண்ணிருந்தோம், பிடித்து விட வேண்டும் என்று அடிவரடிகளை என்ன பண்ணிட்டு இருக்குது, அனுப்பி கொண்டு இருக்கிறது. அது விஜய் பேர்ல சீமானாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ரூபங்களில் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா இது போன்ற அடிவரடிகளை அனுப்பி கொண்டு இருக்கிறது தோழர்களே. அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு பொதுவாக நாங்கள் இந்த புராணங்களுக்குள்ளெல்லாம் போக மாட்டோம்.
புராணங்கள் வரலாற்று ரீதியான விஷயங்கள் ஏன் தோழர் இந்த மாதிரியான ஒரு ராவணன் அது இதெல்லாம் வச்சிருக்கிறாரேன்ற ஒரு யோசனை இருந்தது. சரி, அந்த காலத்துல ராமாயணத்துக்கு கவுண்டரா கீமாயணம்னு விட்டாங்களே, அப்ப பெரியார் கலை வடிவத்தில் பல்வேறு விஷயங்களை எல்லாம் கையில் எடுத்தாரே, அது போன்ற ஒரு யுக்தி போல் இருக்கு என்ற ஒரு புரிதலோடு தான் நாம் இந்த கூட்டத்திற்கு வந்தோம் தோழர்களே. அது மட்டுமல்ல, இன்னைக்கு அடுத்தடுத்து எத்தனை தாக்குதல்கள், இடி, சிபிஐ, ஐடி, என்ஐஏ, இப்படி இன்னைக்கு சென்சார் போர்டையும் யூஸ் பண்றோம். இப்படி அடுத்தடுத்து தாக்குதல்கள். சாந்தி பில்லுன்னு ஒரு மசோதா வந்திருக்கு தோழர்களே, பேரை பாருங்க, சாந்தி பில்லு. இந்த சாந்தி பில்லு என்ன பண்ணுதுன்னா, தனியார் கையில அணுசக்தி உற்பத்தியை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வாஜ்பாய் காலத்துல பொக்ரான் அணுகுண்டு சோதனை அப்ப புத்தர் சிரிக்கிறார்ன்றது அதுக்கு பேரு. எப்படிப்பட்ட ஒரு சதியும் வஞ்சகமும் நிறைந்த ஆட்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. அதுபோல் இன்னைக்கு உமர் காலிதெல்லாம் 5 ஆண்டுகள் உள்ள இருக்கிறார். என்ன நீதிமன்றம் எப்படியெல்லாம் அவரை வைத்து வாட்டுகிறது. அதற்கு அவர்கள் இந்த 21 ஆர்டிக்கல் அந்த உறுப்பு என்ன ஆகிறது என்று தெரியவில்லை. ஒவ்வொருத்துக்கும் அவன் புது இன்டர்பிரேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த நிலைமை தான் இருக்கிறது தோழர்களே. சமீபத்தில் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன். ஆர்எஸ்எஸ் சாதாரண ஒரு அமைப்பு கிடையாது, அது ஒரு சுவிட்ச் போர்டு மாதிரியாம். எதற்காக சொல்றாங்க அப்படின்னா, அதாவது 2500க்கு மேற்பட்ட அமைப்புகள் தங்களை என்ன செய்து கொள்கின்றன என்றால் காட்டிக்கொள்வதில்லை. ஆர்எஸ்எஸோடு அவர்கள் நெருக்கமானவர்கள் என்பதை காட்டிக்கொள்வதில்லை. 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. தேவை என்றால் ஆர்எஸ்எஸோடு அவர்கள் இணக்கத்தை காட்டுவார்கள், தேவையில்லை என்றால் நாங்கள் சுதந்திரமானவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்று தங்களை மறைத்துக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது. வெறும் தத்துவமோ கருத்தியலோ மட்டும் கிடையாது தோழர்களே, அவர்களிடம் பணமும் பொருளாதாரமும் கொட்டி கிடக்கிறது. கொள்ளையடிச்ச பணம் எங்க போறது? அவ்வளவும் அவர்களிடம்தான் இருக்கிறது. அப்படி ஆர்எஸ்எஸ் இருக்கும் பொழுது நாம் எப்படி இவர்களை வீழ்த்த போகிறோம் என்ற கேள்வி, இந்த வாக்கு திருட்டு என்கிற விஷயம் நம்மளையும் பீதி ஊட்ட வைத்தது. உண்மையிலேயே தோழர்களே, எத்தனை லட்சம் வாக்காளர்களுடைய ஓட்டுகள். அது மட்டுமல்ல, எலெக்ஷன் கமிஷனரை செலக்ட் பண்ற கமிட்டி அந்த முறையை அவர்கள் நியமித்த போதே நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும், விழிப்படைந்திருக்க வேண்டும். ஆனா நம்ம அங்கெல்லாம் அடுத்தடுத்து கோட்டை விட்டுட்டோமோ என்ற ஒரு கவலை தான் மேலோங்கி நிற்கிறது தோழர்களே. ஆகையால் நாம் என்ன செய்ய போகிறோம்? கருத்தியல் வலிமை இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அமைப்பு வலிமை நம்மிடையே இன்னும் வலுப்பெற வேண்டும் தோழர்களே. அதற்கு என்ன செய்வது? அணி திரட்டலில் இறங்க வேண்டும். அர்ப்பணிப்பும் தியாகமும் கொள்கை பிடிப்பும் கொண்ட தோழர்களை நம்மளுடைய கட்சியினுடைய அல்லது அமைப்பினுடைய ஊழியர்களாக கொண்டு நாம் போராட வேண்டும். எப்படி விவசாயிகள் போராடினார்களோ, எப்படி ஓராண்டு காலத்துக்கு மேலாக அவர்கள் பனியையும் குளிரையும் பொருட்படுத்தாமல் கொரோனா காலத்தில் கூட போராடினார்களோ, அது போன்ற போராட்டத்தை எடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கிறது. அதற்காக நாம் தொடர்ந்து போராட வேண்டும். ஆர்எஸ்எஸ் என்பது வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல, அது சொல்லுவாங்க இல்லையா, மொதானின்னு பேர் வைக்கலாம். மோடியும் அதானியும் பிரிக்கவே முடியல. 1 ஏக்கர் 1 பைசாக்கு ஒரு ரூபாய்க்கு கொடுக்கறானா, என்ன அநியாயம் தோழர்களே. நம்மளுடைய இயற்கை வளங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதற்கு மோடி மட்டுமல்ல, ட்ரம்ப்பும் அப்படிதான், எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதிபர்கள் அத்தனை பேரும் இப்பெல்லாம் கொஞ்சம் கூட நாகரிகம்ன்றது கிடையாது. இலைமறைவு காய்மறைவுன்றலாம் இல்லை, வெளிப்படையாக எல்லோரும் பொறுக்கிகளை போல் எல்லோரும் இதை போன்று செய்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம் என்ற கவலை மேலோங்கி நிற்கிறது தோழர்களே. ஆகையால் இந்த பாசிஸ்டுகளை வீழ்த்தணும்னா நாம் பிரிந்து கிடக்காமல் எல்லோரும் ஒரு ஐக்கிய முன்னணியாக நாம் ஒன்று திரள வேண்டும். நிறைய உரையாடல்கள் செய்ய வேண்டும், தொடர் உரையாடல்களில் ஈடுபட வேண்டும். அதற்கு நாம் தொடர்ந்து அர்ப்பணிப்போடும், பதவிக்கோ புகழுக்கோ இவையெல்லாம் இயக்கங்கள், கட்சி தொடர்களையும் தான் சொல்றேன், எதற்கும் ஆசைப்படாமல் நாம் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவை ஏற்பாடு செய்த அத்தனை தோழர்களுக்கும் மக்கள் மன்றத்தின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு